வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வெளிப்படுத்தின விசேஷமே. அதுல ஆண்டவர் மறைவாக எதையும் மறைத்து அல்லது கடினமாக எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில ஆண்டவர் எழுதி நம்மை குழப்பக்கூடியவர் அல்ல. மாறாக யோவான் 1ஆம் நூற்றாண்டிலேயே நடக்கக்கூடியதான சம்பவங்கள், உலகத்தினுடைய கடைசி பகுதியை அவர் கண்டிருக்கிறார், உலகத்தினுடைய முடிவை அவர் பார்த்திருக்கிறார். எனவே அவர் அந்த காரியத்தை மிக அழகாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். எனவே அவர் பலவிதமான காரியங்களை பழைய ஏற்பாட்டில இருந்து பலவிதமான காரியங்களை அடையாளப்படுத்தி அவர் எழுதி வருகிறதையும் பார்க்க முடியும். எனவே உற்று கவனித்தோமானால் நாம் நிச்சயமாக வெளிப்படுத்தின விசேஷை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். 1ஆம் அதிகாரத்தை நாம் கவனித்தோம். இந்த முத்திரையை உடைக்கக்கூடியவர் யார்? எக்காலம் ஊதப்படுகிற பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? கோப கலசங்கள் ஊற்றப்படுகிற பொழுது நடக்கக்கூடியதான சம்பவங்கள் என்ன? அந்தி கிறிஸ்துவை தேவன் எவ்வளவாக நியாயம் தீர்க்க போகிறார்? அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய தேவன் யார் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரத்திலே காண்பிக்கிறார். 10 பெயர்களையும் 10 விதமான உருவங்களையும் கொண்டதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 1ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக 1ஆம் அதிகாரத்திலே காண்பிக்கிறதை பார்க்க முடியும். 2வது மற்றும் 3வது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, இந்த 2 மற்றும் 3 இந்த 2 அதிகாரங்களும் 7 சபையை குறித்து சொல்லுகிறது. 7 சபை. இந்த சபைகள் எல்லாம் ஆசிய மைனருக்குள் இருந்ததான சபை, ஏறக்குறைய ஆசிய கண்டத்துக்குள், ஆசிய மைனர் சொல்லுவாங்க, அதனுடைய பகுதியில இருந்ததான 7 சபைகள் என்பதை பார்க்கிறோம். அந்த பகுதிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்திலே பவுல் இந்த பகுதிகளை அவர் சந்திக்கிறதை பார்க்க முடியும். இந்த பகுதியில தான் யோவானும், அப்போஸ்தலனாகிய யோவான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பகுதியாக அது காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயோடு கூட பின் நாட்களிலே யோவான் சிலுவை மரணத்திற்கு பின்பாக, இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின்பாக யோவான் இந்த கடைசி நாட்களிலே இந்த பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் நாடு கடத்தப்படக்கூடிய காரியத்தை நாம் கவனிக்க முடிகிறது. அப்போது 7 சபைகள், இந்த 7 சபைகள் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்று 7 சபைகள் இருக்கிறது. இந்த 7 சபைகளிலே 2 சபை கரைதிரையற்ற சபை, குறையில்லாத சபை 2 சபை என்பதை பார்க்கிறோம். சிமிர்னா மற்றும் பிலதெல்பியா சபையில எந்த விதமான குறையும் இல்லை என்பதை கவனிக்கிறோம். மற்ற 5 சபைகளிலேயும் ஆண்டவர் எச்சரிப்பையும் குறைகளை கூறி அதுல இருந்து அவர்கள் வெளியே வரும்படியாக அழைக்கக்கூடிய காரியத்தையும் நாம கவனிக்க முடியும். இன்றைக்கு 2ஆம் அதிகாரம் அதுல இருக்கக்கூடிய முதல் சபையாகிய எபேசு சபையை நாம் பார்க்க இருக்கிறோம். 7 வசனங்களை கொண்டதான இந்த எபேசு சபை. ஒரு பொதுவாக நாம சபையை படிக்கிறோம் அப்படின்னா எடுத்ததுமே நம்ம சபைக்குள்ளாக நுழைந்து விடுவதில்லை. அந்த சபை இருந்ததான இடம் எந்த இடத்துல இருந்தது? எபேசு சபை படிப்பதற்கு முன்பாக எபேசு பட்டணத்தை படித்து பின்பு எபேசு சபைக்கு வருகிற பொழுது அந்த காரியம் நமக்கு புரியும். அப்போ எபேசு சபை 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபேசு அப்படின்னாலே நம்ம பார்க்கக்கூடிய காரியம், அதனுடைய பொருள் விரும்பப்படத்தக்கது. இந்த எபேசு சபை தேவன் அதிகமாக விரும்பினார். விரும்பப்படத்தக்கது. எபேசு என்றால் அவருடைய அர்த்தம் விரும்பப்படத்தக்கது. வேதத்துல எல்லா பெயருக்கும் பின்பாக ஒரு அர்த்தம் இருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கக்கூடிய பெயர்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. யோர்தான் அப்படின்னா யோர்தான் நதி என்றாலே, யோர்தான் என்றாலே மரணம் என்ற அர்த்தம். யோர்தான், அங்கதான் ஆண்டவர் அவர் ஞானஸ்தானம் எடுத்ததை பார்க்கிறோம். யோர்தான் என்றால் மரணம். அப்போ ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்து புது ஜீவன் எடுப்பது போல மரணம் என்பதை நாம் கவனிக்கிறோம். அது போல எபேசு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் விரும்பப்படத்தக்கது என்பதை பார்க்கிறோம். எபேசு அப்படின்னாலே விரும்பப்படத்தக்கது நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த எபேசு சபைக்கு தேவன் கொடுத்ததான ஓமையை பார்த்தோம் அப்படின்னா விதைப்பவன் ஓமையை கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 7 ஓமைகள் இருக்கிறதே. அதுல முதல் ஓமை விதைப்பவன் ஓமையை ஆண்டவர் சொன்னார். சில விதைகள்
வழி அருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததாக அந்த விதையின் அனுபவத்தை அல்லது விதையின் ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை விதைக்கும்படியாக அவர்கள் முழு உலகத்திற்கும் கடந்து போனதை பார்க்கிறோம். 1ஆம் நூற்றாண்டிலே 3 கண்டங்கள் இருந்தது. இப்போ 7 கண்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அண்டார்டிகா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம் என்று சொல்லி இன்றைக்கு 7 கண்டங்கள் இருக்கிறது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலே இந்த அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த நாட்டில் வெறும் 3 கண்டங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஆசிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம் என்று சொல்லி 3 கண்டங்கள். அப்போ இந்த கண்டங்களிலே சுவிசேஷம் பிரசங்கம் செய்யப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தையை விதைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 கண்டங்களுக்குள்ளாக 1ஆம் நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் கடந்து போனது. அதான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது வானத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் அந்த இடத்திலே கூடியிருந்ததை பார்க்க முடியும். சோ ஒரே நாளிலே இந்த சுவிசேஷத்தினுடைய மதிப்பு உலகம் முழுவதும் கடந்து போனது. அப்போ பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் விதைக்க புறப்பட்டார்கள். பேதுரு சுவிசேஷத்தை எருசலேம் மற்றும் யூதேயா பகுதிகளிலே விதைத்தார். பிலிப்பு சுவிசேஷத்தை சமரியா பட்டணத்திற்குள்ளாக சமரியா பகுதியிலே சுவிசேஷத்தை அவர் விதைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு பின்பாக பார்த்தோமானால் அவர் 3 கண்டங்களிலேயும் தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் விதைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த எபேசு பட்டணம் என்கிற அந்த காரியத்தை நாம் கவனித்தோமானால் இது விரும்பப்படத்தக்கது. இது அப்போஸ்தலருடைய காலத்தோடு இணைத்து பேசக்கூடிய சபையாக இந்த சபை இருக்கிறதை பார்க்கிறோம். விதைத்தது, சுவிசேஷத்தை விதைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்று 3 கண்டங்களிலேயும் விதைக்கப்பட்டதை பார்க்கிறோம். சரி, இந்த எபேசு பட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல எபேசு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தேன். 2வது எபேசு பட்டணம், இது ஆசிய மைனருக்குள்ள ஒரு கடல் கரை பட்டணமாக, முக்கிய பட்டணமாக, வியாபார பட்டணமாக இந்த எபேசு பட்டணம் காணப்பட்டது. எபேசு பட்டணம் வியாபாரத்திற்கு பேர் போன ஒரு பட்டணமாக, கடற்கரை பட்டணமாக இது காணப்பட்டது. இது கெஸ்ட்ராஸ் அப்படிங்கிறதான அந்த நதிக்கரையில அது அமைந்துள்ள ஒரு அழகிய பட்டணமாக இது காணப்படுகிறது. சரி, இது அமைப்பை சொல்றாங்க. இந்த பட்டணத்துக்குள்ள 3 பெரிய முக்கிய சாலைகள் இந்த பட்டணத்தின் வழியாக, எபேசு பட்டணத்தின் வழியாக கடந்து போட. கடற்கரை பட்டணம், வியாபார பட்டணம், ரொம்ப அழகிய பட்டணமாக இருந்தது. பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள் இந்த பட்டணத்தின் வழியாக கடந்து போனதை நாம பார்க்க முடியும். அடுத்து இந்த பட்டணம் ரோமருடைய காலங்கள்ல மிக முக்கியமான பட்டணமாக இருந்தது. ரோமர்கள் சில பட்டணங்கள் ரொம்ப முக்கியமா கருதுனாங்க. அந்தியோகிய பட்டணத்தை, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை, அதே போல இந்த எபேசு பட்டணமும் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. சோ ரோமருடைய காலகட்டங்கள்ல சில பட்டணங்கள் மிக முக்கியமான பட்டணங்கள் என்று சொல்லி கருதினார்கள். எபேசு, அலெக்சாந்திரியா, அந்தியோகியா. சோ இந்த பட்டணங்களை பார்க்கும் பொழுது முக்கியமான பட்டணங்கள் ரோமுடைய காலகட்டங்கள்ல. அப்போ எபேசும் ஒரு முக்கியமான பட்டணமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எபேசு பட்டணத்துக்குள்ளதான் இந்த தீனாளுடைய கோயில் இருந்தது. இன்னைக்கு உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுகிறோம். அது போல அந்த நாட்களிலேயே இந்த எபேசு பட்டணத்தில் இருந்ததான தீனால் இந்த கோயிலானது உலக புகழ் பெற்ற அல்லது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்ட கோயிலாக இருந்ததை பார்க்கிறோம். சோ பவுலுக்கு அவருடைய நினைவுகள்ல என்னன்னா, எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை பெருகி இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர் என்பதை பார்க்கிறோம். அவருடைய 2வது மிஷனரி பிரயாணத்திலேயே எபேசு பட்டணத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார். துரோவ பட்டணத்துல இருக்கும் பொழுது அவருடைய நினைவுகள் எல்லாம் ஆசியாக்குள்ள போய் இந்த எபேசு பட்டணத்துக்குள்ள ஊழியம் செய்ய நினைக்கிறார். ஆனா ஆவியானவர் தடை பண்ணி அவரை மக்கதோனியா நாட்டுக்கு அனுப்புறத பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, பவுலுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அவர் விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணத்திற்குள்ள அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பமுடையவராக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஏன் இதை படிக்கிறோம்னா, நமக்கும் அந்த பாரம் வர வேண்டும்.
நமக்கும் அந்த தாகம் வர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டதான இந்த பட்டணத்துக்குள்ளதான் தீனாளுடைய கோயில் இருந்ததை பார்க்கிறோம். சரி, இந்த கோயில்ல 425 அடி நீளம் கொண்டது. 425 அடி நீளமும் 220 அடி அகலமும் 425 அடி அகலம் நீளம் 425 அடி நீளம் 220 அடி அகலம், அதோடு மாத்திரமல்ல 60 அடி உயரம் கொண்டதான மிக பெரிய ஒரு கோயிலாக இது காணப்பட்டது. அப்பொழுதே இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கோயிலை கட்டியிருந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ள ஏறக்குறைய 127 பளிங்கு தூண்கள் இருந்ததை பார்க்க முடியும். இந்த கோயில் சாதாரணமான கோயில் அல்ல. அப்போவே பளிங்கு தூண்களால இந்த ராஜாக்கள் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக இந்த தூண்களை எல்லாம் அவர்கள் அமைத்து கொடுத்திருந்தார்கள். அப்போ 127 பளிங்கு தூண்கள் இந்த கோயிலுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். பாருங்க, 425 அடி நீளம் 220 அடி அகலம், 425 அடி நீளம் 220 அடி அகலம் 60 அடி உயரம் கொண்டதான ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக இது காணப்பட்டது. 127 பளிங்கு தூண்கள் இருந்தது. அப்போவே வெல்வெட்டு திரைக்கு பின்னாடிதான் இந்த தீனாளுடைய சிலை இருந்ததை பார்க்கிறோம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, எபேசு மக்கள் என்ன சொல்லுவாங்க, தீனால் இது வானத்திலிருந்து வந்த கடவுள்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து வந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். என்னன்னா, ஏரிக்கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற பொழுது உடைந்த ஒரு கல் கீழே விழுந்திருக்கு. சோ அது ஒரு பெண் உருவத்தை போல அல்லது ஒரு சிலையை போல அது காணப்பட்டபடினாலே அதற்கு தீனால் என்று பேர் சொல்லி அவங்க அழைத்தார்கள். இது வானத்தில் இருந்து வந்த கடவுள் என்று சொல்லி அதை அழைத்ததை பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல வாசித்தோமானால் அங்கே நன்றாக நமக்கு புரியும். அந்த இடத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கர வைராக்கியமாக அங்கே ஊழியம் செய்ததை பார்க்க முடியும். இந்த இடத்துலதான் ஊழியம் செய்யும் பொழுது பவுலுக்கு அதிகமான உபத்திரவங்கள் ஏற்பட்டது. எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்யும் பொழுது அந்த பட்டணத்துல என்ன சொல்றாங்கன்னா, வேத பண்டிதர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது 19ஆம் அதிகாரத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை கொலை செய்யும்படி ஏறக்குறைய ஒரு 23,000 பேர் கூடிக்கொண்டார்கள். 23,000 பேர் கூடி அப்போஸ்தலனாகிய பவுலை எபேசு பட்டணத்துல கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை துரத்துகிறதை பார்க்க முடியும். அப்பொழுதுதான் அந்த ரோம அதிகாரிகளால் அப்போஸ்தலனாகிய பவுல் பாதுகாக்கப்பட்டு கோட்டைக்குள்ளாக அழைத்து செல்லப்படக்கூடிய காரியத்தை நாம் கவனிக்க முடியும். அப்போ இந்த கோயில், இந்த பட்டணத்தை பார்த்தோம், அந்த பட்டணத்துக்குள்ள இருந்ததான கோயிலை பார்த்தோம், கோயிலுடைய வடிவமைப்பை பார்த்தோம், அந்த கோயிலுக்குள்ள இருந்த சிலை அது எப்படிப்பட்ட சிலை, என்ன பேர் என்பதை கவனித்தோம், அது எங்கிருந்து வந்தது என்பதையும் அவர்கள் எப்படி அதை நம்பினார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இந்த கோயிலுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, இது ரொம்ப மோசமான ஒரு கனவீனமான ஒரு காரியமாக இந்த இடத்துல நடந்ததை நம்ம பார்க்க முடியும். அதாவது சமுதாயத்துல ஒழுக்கக்கேடு நிறைந்த மக்கள், சமுதாயத்தை கெடுத்தவர்கள், சமுதாயத்துல துன்மார்க்கனா இருந்தவன், கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், பலவிதமான குற்ற செயல்கள் புரியக்கூடிய மனிதர்கள் தங்கள் காரியத்தை செய்து விட்டு இந்த கோயிலுக்குள்ள போய் அவங்க ஒளிந்து கொள்ளுவார்கள், பதுங்கிக் கொள்ளுவார்கள். ஒன்ஸ் அவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை என்ன செய்ய முடியாதுன்னா எந்த விதமான காரியத்தை கொண்டும் தண்டிக்க முடியாது. சோ அதனால இது குற்றவாளிகளுடைய புகலிடமாக இந்த தீனாளுடைய கோயில் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். சரி, இந்த இடத்துலதான் பவுல் ஊழியம் செய்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படியாக மாய வித்தக்காரர்கள் பல கோடிக்கணக்கான மதிப்புள்ளதான அந்த மந்திர புஸ்தகங்களை கொண்டு எரித்ததையும் நம்ம பார்க்க முடியும். நீங்க 19 நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது உங்களுக்கு நன்றாக விளங்கும். சோ இப்படிப்பட்டதான ஒரு கடினமான பகுதியில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார். தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மிக கொடிய கடினமான இந்த பூமியில தான், இந்த இடத்துலதான் சுவிசேஷத்தை விதைக்கும்படியாக அவர் புறப்பட்டு போனார். எல்லாம் எதிராக இருந்தது. நான் தான் சொன்ன பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்யும்படி ஒரு 23,000 பேர் கூடிக்கொண்டார்கள் என்றால் அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பாருங்கள். சோ அவ்வளவு கொடிய பட்டணம், அந்த பட்டணத்துக்குள் இருந்ததான அந்த கோயிலுடைய நிலைமையும் மிக கொடிய நிலைமையில் இருந்த இந்த இடத்தை தான்
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தினாலே அதை அசைத்தார் என்பதையும் நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல அவர் தங்கி ஊழியம் செய்தார். இந்த 3வது மிஷனரி பிரயாணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் என்னன்னா டீச்சிங் பைபிள் ஸ்டடி ஊழியத்தை செய்தார். முதல் மிஷனரி பிரயாணத்துல கலாத்திய நாடுகள்ல நியாயப்பிரமாணத்தை உடைத்து ஊழியம் செய்தார். 2வது மிஷனரி பிரயாணத்துல மக்கதோனிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல கிரேக்க தத்துவங்களை உடைத்து ஊழியம் செய்தார். 3வது மிஷனரி பிரயாணத்துல இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிற பைபிள் ஸ்டடி என்கிற நிலைமையில போதிக்கக்கூடிய ஊழியத்தை செய்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல், இது ஒரு கடினமான பூமி தான், ஒரு கடினமான எல்லை தான். ஆனாலும் அந்த இடத்திலேயும் பவுலை தேவன் பலமாக பயன்படுத்தினார் என்பதை பார்க்க முடியும். அவருடைய கர்ச்சிப்லாம் கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை, கிரியைகளை நடப்பித்ததை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு மனிதனோடு தேவன் இருப்பார், ஆனால் அது எவ்வளவு பெரிய கடினமான பூமியாக இருந்தாலும் அதை அசைத்து விட முடியும். ஆண்டவர் மாத்திரம் அவர் நம்மோடு இருப்பார், ஆனால் தேவன் மாத்திரம் உங்களோடு கூட இருந்து அவர் செயல்படுவாரானால் அது எரிகோ கோட்டையாக இருந்தாலும் உடைத்து விட முடியும். எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைப்பதற்காகவே தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருக்கு. அதை புரிந்து கொள்ளணும். அது எவ்வளவு பெரிய சங்கிலியாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது யோர்தான் போல புரண்டு ஓடுகிறதான நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதையெல்லாம் உடைப்பதற்காக தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்குதான் இந்த பார்வை நமக்கு வேண்டும். அவங்க மோசே ஒரு 12 பேரை அனுப்புகிற பொழுது வேவு பார்க்க போன மக்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்து திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னாங்க, அவங்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொன்னாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அந்த தேசத்துக்குள்ள கால் வைக்கும் பொழுதே அவர்களை காத்திருந்த நிழல் விலகி போனதை பார்த்தோம் என்று சொன்னார்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியத்தை கண்டு பயப்படக்கூடிய கூட்டமாக இருந்தது. ஆனால் காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் என்ன இருந்ததுன்னா, கடவுள் அவங்க மேல இருந்ததுனால, அந்த அபிஷேகம் அவங்க மேல இருந்ததுனால அவர்கள் கால் வைத்த உடனேயே அந்த தேசத்தை காத்து கொண்டிருந்த நிழல் விலகி போனதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, அந்த தேசத்தை எளிதாக பிடித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த ஊழியத்துல எந்த காரணத்தை கொண்டும் கடினம் என்று சொல்லிவிடாதீர்கள், முடியாது என்று சொல்லிவிடாதீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய இடங்கள்ல எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அது 13வது ரவுண்ட்ல உடைந்து போகும். 6 நாள் 6 சுற்றை சுற்றி 7வது நாளில 7வது சுற்றை முடிக்கும் பொழுது அந்த 13வது சுற்றுல அந்த எரிகோ கோட்டையை தேவன் தலைகீழாக உடைத்தது போல, சில இடங்கள்ல உங்களுடைய காரியங்கள் கடினமாக தெரிவது போல தெரியும். ஆனால் அதை உடைப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த தடையை மாற்றுவதற்காக தான் தேவன் உங்களை அபிஷேகித்து அழைத்தும் இருக்கிறார். அதனால தடை, பிரச்சனை, போராட்டம் என்று நினைத்து விட வேண்டாம். அவைகளை மாற்றுவதற்காக தான் அழைத்திருக்கிறார். 127 நாடுகள்ல பிரச்சனை என்று சொன்ன பொழுது அது ஒரு பெண்ணுடைய தலையின் மேல் அந்த பிரச்சனையை வச்சாங்க. சுற்றி முற்றும் பார்க்கும்போது ஒருவரும் இல்லை. மொர்தெகாய் அந்த பிரச்சனையை கொண்டு போய் ஒரு பெண் தலையின் மேல் வைத்தார். நடந்தது என்ன? 3 நாட்களுக்குள்ள 127 நாடுகள் இருந்த பிரச்சனையை 3 நாட்களுக்குள்ள வாஷ் அவுட் பண்ணாங்க. இந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அந்த கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அதனால நீங்க சொல்ல வேண்டிய காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through him who gives me strength in my life. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ நீங்க அதை தான் சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிற. இந்த கடினமான பூமி, கடினமான எல்லை, முரட்டாட்டம் கொண்டதான மக்கள், உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழ்ந்ததான தீனாளுடைய கோயில் இருந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்துல அந்த பட்டணத்தையும் அந்த ஜனங்களையும் ஏறக்குறைய அசைத்ததை பார்க்க முடியும். முழு பட்டணத்தையும் அவர் அங்கே தன்னுடைய சுவிசேஷத்தினால நிரப்பி கர்த்தரே தெய்வம் என்பதை காண்பித்தார் என்பதை பார்க்க கடினமா தான் இருக்கும். எலியாவுடைய காலங்கள் கடினம். எசபேலுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த வழியாய் போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை எலியா பார்த்து கேட்கிறார், யாருப்பா? பாகாலின் பலிபீடத்தை சேவிக்கக்கூடியவர்கள். யாரு உங்களை கூட்டு வந்தது? எசபேல் எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் எசபேலுடைய கூட்டம், பாகாலுடைய கூட்டம்,
தோப்பு விக்கிரகாரருடைய கூட்டம், பலிபிடங்களை கட்டி பாகாலுக்கு பலி செலுத்துகிற கூட்டத்தின் மத்தியிலே தனி மனிதனாக நின்று சவால் விட்டு பலிபிடத்தை சீரமைத்து கட்டி எழுப்பி காளையை பலியிட்டு தண்ணீரை ஊற்றி வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே கேளும் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே வானத்தில் இருந்து அக்கினியை கொண்டு வந்ததான எளியமாக தேவன் நம்மையும் வைத்திருக்கிறார், உங்களையும் வச்சிருக்கிறார். அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் கடினம் என்பதல்ல. முழங்கால்களை முடக்கினால் காரியங்களை தேவன் சாதகமாக மாற்றுவார். எந்த இடம் கடினம்னு சொல்றீங்களோ வருகிற நாட்கள்ல அந்த கடினம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கரைந்து போகிறதை, அந்த தடைகள் உடைந்து போகிறதை, எதிர்ப்பாக நின்று கொண்டிருக்கிற காரியங்கள் விலகி போகிறதை உங்களுடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போதும் கர்த்தாவே என்று சொல்லாதீர்கள், ஓடுவதற்கு ஆயத்தமாக இருங்கள். போதும் கர்த்தாவே என்று சொல்லாதீர்கள், இன்னும் செய்வேன் என்று சொல்லி செய்வதற்கு ஆயத்தமாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, பிலிப்போ பார்த்து சொன்னார், ரதத்தை பிடி என்று சொன்னார். துரத்தினான், பிடித்தான், அந்த மந்திரியோடு அமர்ந்தான், சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்து அவன் ஊர் போய் சேருவதற்கு முன்பாக முக்கி முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவனை ஒரு மந்திரியாக வந்த மனிதனை தேவனுடைய மனிதனாக மாற்றி சவாலோடு அனுப்பினான் என்பதை பார்க்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுவும் கடினம் அல்ல. உங்களுக்கு முன்பாக எதுவும் கடினம் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எதுவும் கடினம் என்பது கிடையாது. இந்த உலகத்துல கர்த்தர் சவால் விடுவதற்காக, சாதிப்பதற்காக, சாதித்து சவால் விடுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த எபேசு பட்டணத்துடைய நிலைமையை நம்ம கவனித்தோமானால் பவுல் அற்புதமான ஊழியத்தை செய்ததை பார்க்க முடியும். இப்ப வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 என்கிற இந்த பதத்தை தேவன் பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 காரியம் சொல்றாரு. ஒன்னு நட்சத்திரம் என்று சொல்லுகிறார், இன்னொன்று குத்துவிளக்கு என்று சொல்லுகிறார். இப்போ இந்த சபைக்கு தேவன் தன்னை பயன்படுத்துகிற அல்லது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற விதத்தை பார்த்தோமானால் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் ஒரே மாதிரி வெளிப்படுத்துவதில்லை. இதுல 7 பொன் குத்துவிளக்கு என்று சொல்லுகிறார். சிம்ரனா சபைக்கு போகும்போது மரித்து மரணத்திலிருந்து பிழைத்தவர் சொல்லுகிறதாவது, மரணத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லியிருப்பார். பெர்கமு சபைக்கு போகும்போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லியிருப்பார். ஆனா இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்னன்னா, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரம், நட்சத்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம், அதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. இது எதை சொல்லுதுன்னா, நட்சத்திரம் என்பது இந்த உலகத்துல தேவன் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்ற மக்களாக தேவன் பார்க்கிறார். எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வந்துவிட வேண்டாம். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தேவன் மனிதனை உருவாக்கிய நோக்கம் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி தேவன் மனிதனை உண்டாக்கி, அந்த மனிதனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்து தெரியுங்களா? அந்த மனிதனுக்கு எவ்வளவு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார் என்றால், சூரியனை நிற்க செய்ய முடியும், சந்திரனை தரித்து நிற்க கட்டளையிடவும் முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை அதுதான் யோசுவா பழைய ஏற்பாட்டுல செய்யறார். சூரியனையும் சந்திரனையும் அவர் தரிக்கும்படியாக நிற்கும்படியாக சொன்ன ஆண்டவர் அந்த யோசுவானாலே ரட்சிப்பு தான். அந்த யோசுவா அந்த பெயரை அந்த கிரேக்க மொழியில எழுதுவோமானால் அது இயேசு என்ற நிலைமையிலே வந்துவிடும். ஆண்டவராக இயேசு, யோசுவா, ஓசியா என்றாலே ரட்சிப்பு, ரட்சகர் என்பதுதான் அதற்கு பொருள். அதே ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நான் உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். சபை அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் அதை என்றைக்கு நாம் அதை அறிந்து புரிந்து செயல்படுகிறோமோ அப்போ எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அப்போ முக்கியம் 7 நட்சத்திரம் என்பது பூர்ணம் என்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற நட்சத்திரம் என்பது அவருடைய ஊழியக்காரரை, தூதரை, ஊழியர்களை குறிப்பதாக நம்ம 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எங்க வச்சிருக்கிறார்னா, ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் தன்னுடைய வலதுகரத்திலே வைத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த வலதுகரம் என்பது என்ன என்று சொல்றாரு. வலதுகரம், இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வலதுகரத்தினாலே அவர் தன்னுடைய பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக சபைக்கு, அதுதான் அவர் சொல்றாரு. இங்க ஒரு ஸ்டார், பயன்படுகிற மனுஷன், பயன்படுகிற மனுஷி, தேவனுக்காக வைராக்கியமாக பயன்படுகிற எல்லைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னையான்னு கேட்டக்கூடாது. ஒரு சின்ன பெண் அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்டதான, சீரிய ராணுவத்தால தண்டுகளால் பிடித்து கொண்டு போகப்பட்டதான அந்த பெண்
நாகமாவுடைய குஷ்டத்தை கண்ட நிமிஷத்துல சொல்றாங்க, என்னுடைய எஜமானன், மை மாஸ்டர் would go to the place of Samaria. அவர் சமரியாவுக்கு போவாரானால் இவருக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிச்சு அந்த சின்ன பிள்ளை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்க பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை அவ்வளவு வைராக்கியமா அது சொல்லுகிறது, என்னுடைய எஜமானன் போவாரானால் அங்கே அவர் சுகமாகி விடுவார், சுகமாகலாம் என்று சொல்ல சுகமாக்கப்படுவார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ தேவன் பயன்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அததான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன சொல்றாருன்னா, எல்லாம் படகுல இருக்கும் பொழுது நீரே என்றால் என்று பேதுரு சொன்ன பொழுது நடன் ஆண்டவர் சொன்னார், நடந்தார். அப்போ தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அநேக நேரங்கள்ல என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியும், நான் பயன்பட முடியுமா? அது சின்ன பிள்ளைதான். அதுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தின் மதிப்பு என்ன தெரியுங்களா? அந்த சீரிய ராஜா, அந்த ராஜா கடிதங்களை கொடுத்து அந்த தளபதி, அந்த சீரிய தன்னுடைய அந்த தளபதி அவன் போகும் பொழுது அவன் கொண்டு போன பொன் பொருளுடைய மதிப்பு என்ன தெரியுங்களா? ரொம்ப அழகா இருக்கு. 70 கிலோ தங்கத்தையும் 350 கிலோ வெள்ளியையும் கொண்டு போனானாம். 70 கிலோ தங்கம். அந்த 2 ராஜாக்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா தமிழ்ல நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா ரொம்ப அற்புதமான காரியம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 70 கிலோ தங்கம், 350 கிலோ வெள்ளி, 10 மாற்று வஸ்திரங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை, பொருட்களை அள்ளி கொண்டு போனதை பார்க்கிறோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த எல்லைக்குள்ள வாங்க. உங்கள் பேச்சுக்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய கரங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்காக நீங்க செயல்படக்கூடிய உங்கள் செயல்களை, காரியங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்பும். எதை செஞ்சுட்டே இருப்போம் ஆண்டவருக்காக, எதையாவது ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் உலகம் சொல்றது போல அடித்துக் கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம், பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம், ஆராதித்துக் கொண்டே இருப்போம், சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். ஒரு நாளில் இந்த தேசத்துல சிலுவையின் கொடி உயர்த்தப்படுகிறதை நம்முடைய கண்கள் காணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் த ஸ்டார். கடவுளுக்காக, கர்த்தருக்காக பயன்படக்கூடிய மனிதர்கள். எந்த பேதுரு ஒரு சின்ன பெண்ணுகிட்ட எனக்கு இயேசுவ தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கின அதே பேதுரு பெந்தெகோஸ்தே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற நிலைமையில பிரசங்கித்தான் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர்கள் செய்ய முடியும். நீங்க திக்குவாயின்னு சொல்லாதீங்க, மந்தனாவுன்னு சொல்லாதீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்லாதீங்க, எனக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லாதீங்க, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதீங்க, என்னால என்ன பெருசா சாதிக்க முடியும்னு சொல்லாதீங்க. தேவன் எவரையும் பயன்படுத்த முடியும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு கழுதையும் கர்த்தர் பயன்படுத்தினார். கழுதையின் வாயை திறந்து பிழையாமுக்கு உணர்த்தும்படியாக பேச செய்தார். ஒரு கழுதையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஒரு கழுதையின் எலும்பையும் சிம்சோன் கையினாலே கர்த்தர் பயன்படுத்த முடியும். தேவன் பயன்படுத்த தேவன் விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். கழுதையும் பயன்படுத்த முடியும். செத்து போன கழுதையுடைய தாடை எலும்பையும் தேவன் பயன்படுத்த முடியும். அருமையானவர்களே, தேவன் அந்த எல்லையில தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். You are the star. You are so precious in the hands of Jesus. தேவனுடைய கரத்துல. அப்பதான் அவர் கூப்பிடுறாரு பாருங்க. கிதியோனை பார்த்து சொல்றாரு, you are the mighty warrior. நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனே பயந்து போயிருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அப்ப என்னால என்ன முடியும் உங்களால பாடல்களை எழுத முடியும், புஸ்தகங்களை எழுத முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களை செய்ய முடியும், சபைகளை கட்ட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான காரியங்களை, காரியங்களை செய்ய முடியும். இந்த சமுதாயத்திற்கு எதையோ ஒன்று செய்யும்படியாக தான் கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல இருக்கு. கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல இருக்கு. எதையோ செய்வதற்காக, சாதிப்பதற்காக தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிற தெய்வம் 7 பொன் குத்து விளக்கு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு காரியம். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உலாவினார். ஏதேன் தோட்டத்துல அவர் உலாவினார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவருடைய விருப்பமே அதுதான். தேவன் மனிதனோடு பேசுவது, தொடர்பு கொள்வது, இடைப்படுவது, நடப்பது, சம்பாஷணை செய்வது. ஏனோக்கோடு தேவன் நடந்து கொண்டே இருந்தார். ஏனோக்கும் தேவனோடும் நடந்து கொண்டே இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்து பலிபீடங்களை கட்டி கொண்டிருந்தான். வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உலாவுகிற தெய்வம். எங்கே உலாவி கொண்டிருக்கிறார்? உங்க தனி ஜெபத்துல உலாவுகிறார். உங்கள் குடும்ப ஜெபங்களில் உலாவி கொண்டிருக்கிறார். சபை ஆராதனையில உலாவி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீங்க தனியா இருக்கிறத நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நீங்க செபிக்கக்கூடிய எந்த எல்லையிலும் அவர் அங்குதான் இருக்கிறார். அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, பரிபூர்ணமாக
பரிபூர்ணமாக அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே அமைப்பை எபேசு சபைக்கு ஆண்டவர் கொண்டுட்டு வரார். அந்த முழு எபேசு சபையும் எதோடு ஒப்பிட்டு பேச முடியும் என்றால் ஏதேன் தோட்டத்தோடு ஒப்பிட்டு பேச முடியும். ஏதேன் தோட்டத்தினுடைய நிலைமை எப்படியோ அது போலதான் இந்த எபேசு சபையும் தேவன் விரும்பக்கூடிய சபையாக காணப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை தேவன் விரும்பினார். ஆதாம் ஏவாளை தேவன் தன்னுடைய சாயலாக படைத்து அவர்களோடு கூட பேசினார், அவர்களோடு நடந்தார். அதே ஆண்டவர் இந்த இடத்திலையும் சொல்லுகிற பொழுது அரைகுறையாக அல்ல, இது எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து எல்லா காரியங்களும் பின்னாக தள்ளி கடலிலே அதை அழுத்தி முதுகு பின்பாக அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எரிந்து அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நான் மத்தியில தான் இருக்கிறேன். அநேக நேரங்களை மறந்து போகிறோம். கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு, உங்க வீட்டுலதான் இருக்கிறாரு, உங்களுடைய ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறாரு, உங்க ஊழியத்துலதான் இருக்கிறாரு, உங்க செபத்துலதான் இருக்கிறாரு. நீங்கள் கண்ணீரோடு ஆண்டு நீங்க செபித்த அந்த செபத்துல அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ இருக்கிறார் நினைக்காதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபொழுதும் மறந்து போக வேண்டாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த பகுதியில நம்ம வாசிச்சிட்டோம் அப்படின்னா அங்க சொல்லக்கூடியதான காரியம், உன் கிரியைகளையும் உன்னுடைய பிரயாசத்தையும் உடைய பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள்லயே துருபதேசம் வந்துச்சு. அதை கவனிக்கணும். எந்த இடத்துல அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல 4வது பிரிவு, முதல் பிரிவு புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷ புத்தகங்கள், 2வது பிரிவு அப்போஸ்தலர் நடபடிகள், 3வது பிரிவு பவுலின் நிருபங்கள், 4வது பிரிவு பொதுவான நிருபங்கள் என்று சொல்லுவோம். 4வது பிரிவு பொதுவான நிருபம், 5வது பிரிவு தான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப அந்த 4வது பிரிவுல ஒரு 8 புஸ்தகம் இருக்கிறது. எபிரேயர் ஆரம்பிக்கும். எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இந்த 8 புஸ்தகங்களையும் பொதுவான நிருபம் என்று சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் இந்த பொதுவான நிருபங்கள் எழுதப்பட்ட நோக்கமே 2 முக்கிய காரணம். 1, உபத்திரவத்தில் சிக்கிக்கொண்ட கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக. ஏன்னா ரோமர்கள் தொடர்ந்து சபைக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சோ சபையானது இப்போ துன்பத்தை, உபத்திரவத்தை, பெர்சிக்யூஷன் சொல்றாங்க. சோ நீரோ, டிசியஸ், டயோக்ளீசியன், கான்ஸ்டன்டைன் காலம் வரைக்கும் அவங்களுடைய கலேரியஸ் சொல்லுவாங்க, டொமினிஷன் சொல்லுவாங்க, வெஸ்பாசியன் சொல்லுவாங்க, வெல்லூரியன் சொல்லுவாங்க. அந்த அடுத்த சிமிர்னா சபையில் அந்த 10 ராஜாக்களை நம்ம வாசிப்போம். சபையை தொடர்ந்து துன்பப்படுத்தினார்கள். கொடிய உபத்திரவம். அந்த நாட்கள்ல சபை உபத்திரப்பட்ட மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த 8 புஸ்தகம். 2வது, அப்போவே துருபதேசம் சபைக்குள்ள வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல இயேசு சாமி எப்படி வந்தாருன்னா, அவர் 100% தெய்வம், 100% மனிதர். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல என்னையாவது ஒரு பகுதியை நம்ம மறுதலிச்சிட்டோம்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர் 100% தெய்வம், அவர் 100% மனிதர். அவர் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே அவர் தெய்வமாகவும் அவர் மனிதராகவும் தான் கற்பம் தரித்தார். அது போல அவருடைய வாழ்க்கை, வளர்ச்சி, அவருடைய ஊழியங்கள், செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது 2ம் அவருக்குள்ளாக இருக்கும். அதனாலதான் எல்லா இடங்கள்லயும் அதை வாசிக்க முடியும். விசேஷமாக யோவான் நற்செய்தி நூல் அந்த 21 அதிகாரத்திலும் யோவான் 2 காரியத்தை காமிச்சுட்டே வருவார். இயேசுடைய அவருடைய மனித தன்மையும் காண்பிச்சிருப்பாரு, அவருடைய தெய்வீக தன்மையும் காண்பிச்சிருப்பார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கானாவூர் கல்யாணத்துக்கு அவர் போயிருப்பார். அழைக்கப்பட்ட நிலைமையிலே, ஒரு சொந்தக்காரர் நிலைமையிலே அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பார். அது மனித தன்மை. அந்த வீட்டுல திராட்சரசம் குறைபடுகிற பொழுது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தன்னுடைய தெய்வீக தன்மை வெளிப்படுத்துவார். அதே போலதான் பெதஸ்தா குளத்துக்கு போகும் பொழுது நடந்து ஒரு மனிதனாக மனித தன்மையோடு போவார். அந்த மனிதனை சுகமாக்குவார் தெய்வீக தன்மையோடு. யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்துல மார்த்தாலும் மரியாலும் அழும்பொழுது இயேசுவும் அழுவார், மனித தன்மை. ஆனால் கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லி லாசரு உயிரோடு எழுப்புவார், அது தெய்வீக தன்மை. அப்போ இந்த பொதுவான நிருபங்கள் இந்த காரியத்தை சொல்லுது. அப்போ அப்போஸ்தலருடைய நாட்களிலேயே துருபதேசம் இருந்தது. அதை தான் இந்த எபேசு பட்டணத்துல எச்சரிக்கிறத பாக்குறோம். என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஏதேன் தோட்டத்தோடு ஒப்பிட்டு பேசணும்னு சொல்லி. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயும் துருபதேசம் நுழைந்தது. உலகத்துல முத துருபதேசம் எங்க நுழைஞ்சது, எங்க கிடைச்சதுன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான். அததான் ஆண்டவர் அதே காரியத்தை இங்க சொல்றாரு. அதே துருபதேசம். என்ன துருபதேசம்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு.
இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அப்ப தோட்டத்துல ஒரு இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் உள்ளே நுழைகிறான். அப்ப அவங்க கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும்னா, ஆதாமும் ஏவாளும் இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்ததில்லையே, உன்னை நான் கண்டதில்லையே, உன்னை நான் ஒரு முறை கூட உன்கிட்ட நான் பேசினது இல்லையே என்று சொல்லி அதை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே அவாய்ட் பண்ணணும், அதை கற்றுக்கொள்ளணும். ஒரு இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறோம், சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், வேண்டாம் நகர்ந்து போயிருன்னு சொல்லுவார். சில மக்கள் பேசும்பொழுது உள்ளுக்குள்ள உணர்வு ஏற்படும், இது வேண்டாம் உனக்கு ஒத்து போகாதுன்னு ஒரு உணர்வு ஏற்படும். உடனே போயிடணும், உடனே அந்த இடத்தை விட்டு நாம் வேகமாக கடந்து போவது நல்லது என்பதை பார்க்கும். அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு துருபதேசம் நுழைந்து, இதை புசிக்கும் நாளிலே நீ சாவதில்லை, உடைய கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல மாறுவாய், நீ தேவனை போல மாறுவாய். ஏற்கனவே அவங்க தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறாங்க, 100% தெய்வமாக தெய்வத்துடைய சாயல்ல தான் இருக்கிறாங்க, தெய்வனுடைய பிள்ளை என்ற நிலைமையில இருக்கிறாங்க. இன்னும் புதுசா அவங்களுக்கு கிடைச்சிட போறது இல்லை. அவன் சொல்லுகிறான், துருபதேசம் ஏதேன் தோட்டத்துல நுழைந்தது போல இந்த எபேசு பட்டணத்துக்குள்ளேயும் இந்த எபேசு சபைக்குள்ளேயும் அந்த துருபதேசம் நுழைகிறதை தேவன் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்திலையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வந்துட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி கால லவோதிக்க சபையா இருக்கிறபடினாலே நாம் மிகுந்த கவனத்தோடு வேத வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் முக்கியம் கொடுக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக நாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டு. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கிரியைகளை சொல்றாரு. அப்போ அடுத்த காரியம், அந்த சபையினுடைய கிரியைகளை என்ன சொல்றாருன்னா, நீ தொடர்ந்து எனக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய், எனக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், சகித்து கொண்டிருக்கிறாய், பொறுமையா இருக்கிற என்றெல்லாம் ஆண்டவர் அந்த காரியத்தை உற்சாகப்படுத்துகிறார். எப்பொழுதுமே தேவனுடைய ஆண்டுடைய காரியம் என்ன தெரியுங்களா, எப்பொழுதுமே நம்மை உந்தி தள்ளக்கூடியவர். நம்ம தள்ளிட்டே இருப்பார். நீங்க மோசேயுடைய மரணத்துக்கு பின்னாடி யோசுவா கிட்ட சொன்னார் ஆண்டவர், கவலைப்படாதப்பா, பி ஸ்ட்ராங், கவலைப்பட, பலன் கொண்டு திடமனதாயிரு. 1ஆம் அதிகாரத்துல சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோட இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பி ஸ்ட்ராங், பலன் கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் தொடர்ந்து அந்த அதிகாரத்துல பேசுகிறதை பார்க்க முடியும். அதான் சொல்றாங்க, the God has weapon, the weapon of encouragement, and Satan has the weapon of the discouragement சொல்றாங்க. கடவுள் எப்பொழுதுமே அவர் கையில இருக்கிற ஆயுதம் என்ன தெரியுங்களா, நம்மை உற்சாகப்படுத்தி அனுப்பக்கூடியவர், பலப்படுத்தி போன்னு சொல்றவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே முடியலன்னு சொல்லுவோம், உன்னால முடியும்னு சொல்லுவார், மந்த நாவுன்னு சொல்லுவோம், நீ பயப்படாம போன்னு சொல்லுவார், என் கையில வெறும் கோல் தான் இருக்கு அது போதுன்னு சொல்லுவார். சோ நம்முடைய தேவன் எப்பொழுதுமே எப்படி நம்மை பலப்படுத்தி நம்மை முன்னுக்கு தள்ளக்கூடியவர் என்பதை பார்க்கிறோம். ஆனா சாத்தான் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டு வருவோம். அப்போ நம்ம சோர்வா இருக்கிறோம்னா நம்மளுடைய உள்ளத்தை ஆராயணும். சோர்ந்து போக கூடாது. ஊழியத்துல சோர்ந்து போகாதீங்க, ஊழியத்துல சோர்ந்து போகாதீங்க, நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க, பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க, நான் எதிர்பார்த்தது நடக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்ப செய்யணும், எப்ப முடிக்கணும், எப்ப வழியை திறக்கணும், எப்ப கதவை உடைக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் தேவன் அவர் காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பலன் கொண்டு நீங்க திடமனதா இருங்கள் என்பதை பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கிரியைகளை சொல்லிட்டு 4ஆம் வசனத்தை சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லுகிறார். ஆதியில இருந்த அன்பை நீ என்ன செஞ்சிட்டானா விட்டுட்ட. உன்ட்டு இப்ப அன்பு இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா ஆதியில இருந்த அன்பு, ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த தேவன் சிருஷ்டித்த நாள்ல ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த அதே அன்பை தான் தேவன் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை கவனிங்க, ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்துல, இஸ்ரவேல் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 8 நாள் வரைக்கும் அந்த குழந்தை எந்த விதமான சத்தத்தையும் அது கேட்காது. அந்த குழந்தைய அந்த தாயும் தகப்பனும் ஆசாரியின் இடத்திலே கொண்டு போவார்கள், விருத்த சேதனம் செய்யும்படியாக 8ஆவது நாள்ல. அந்த குழந்தையை கொண்டு போகிற பொழுது அந்த ஆசாரியன் தன்னுடைய வாயை அந்த குழந்தையினுடைய காதுல வைத்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவென்றால், ஓ இஸ்ரவேலே கேள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும்
முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ இந்த 8வது நாள்ல கேட்கக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா, உன் தேவனாகி கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை தான் அந்த குழந்தை மொத ஆசாரியனுடைய வாயில இருந்து அது கேட்கும். அது கேட்கக்கூடிய முதல் வசனமே அதுதான், முதல் வார்த்தையே அதுதான். 8வது நாளிலே ஆசாரியனுடைய காதுகளிலே தன்னுடைய வாயை வைத்து அழகாக அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையை சொல்லி, அந்த முதல் வார்த்தையை சொல்லி அந்த குழந்தைக்கு அவங்க பிரதிஷ்டை செய்வார்கள், தேசனம் செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஆதியில இருந்த அன்பு, இது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த பிரச்சனை ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதல் அன்பு இல்ல, என்ன நீ விட்டுட்டன்னு சொல்றாரு. ஆண்டவரை விட்டார்கள். ஆதாம் ஏவாளும் தேவனை விட்டு தோட்டத்திற்குள்ளாக மறைந்து கொண்டார்கள். தேவன் மேல் இருந்த அன்பு அவர்களுக்கு போனது, கட்டளை மீறினதுனால தேவன் மேல் இருந்த. அதுதான் பேதுரு கிட்ட கேட்கிறாரு, நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறார். அதுக்கு அவன் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். 21ஆம் அதிகாரத்துல யோவான் 21 வாசித்தோமானால் அங்கே 2 விதமான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்னு ஆபே, do you love me, the love of ஆபே. அவன் சொல்றான், Lord, yes Lord, I love you, the love of பிலையோ. என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். அன்பு என்பது வேறு, நேசம் என்பது வேறு. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு அப்படிங்கிறது ஆபே, நேசம் என்பது பிலையோ. ஆபே என்பது தெய்வீக அன்பு, கொடுக்கக்கூடிய அன்பு. எப்படி கொடுக்கணும்? உயிரையே கொடுக்கக்கூடிய அன்பு. அதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் பரிசுத்த வேதாகமத்தின் திறவுகோல் வசனம் யோவான் 3:16 சொல்றாரு. அதுதான் முழு 66 புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் யோவான் 3:16 இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனார்னா, இந்த மக்களுக்காக சிலுவையை சுமக்க போகிறாய் என்று சொல்லி அனுப்பினார். பூமியில போய் நீ குருவாக, நீ பாபா என்ற நிலைமையில செயல்பட போவதில்லை, இந்த ஜனங்களுக்காக சிலுவை சுமக்க போகிறாய் என்பதை சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு வந்தார். பூமியில கால் வைத்த பொழுதே அவருக்கு இந்த பூமி கொடுத்த பரிசு சிலுவையை கொடுத்தது. ஆண்டவராக இயேசுவுக்கு இந்த பூமி கொடுத்த பரிசு சிலுவையை கொடுத்தது, சிலுவையை காண்பித்தது. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழு மனதோடு என்ன நேசிக்கிறாயா? ஆனா பேதுரு அந்த இடத்துல உண்மையை சொல்றாரு, ஏன்னா மறைக்க முடியாது. நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய அர்த்தம் என்னன்னா, அது சிநேகித அன்பு. அப்ப 4 காரியத்தை சொல்ல முடியும். இந்த உலகம் எப்படி என்ன சிறுமை செய்யுங்க, நன்மைக்கு நன்மையும் சில பேர் நன்மைக்கு நன்மை செய்வாங்க. இந்த உலகத்துல 4 விதமான கூட்டம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்யும். இன்னொரு கூட்டம் இருக்கு, நன்மைக்கு தீமை செய்யும். நன்மை செஞ்ச மக்களுக்கு தீமை செய்யற கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்யற கூட்டம் இருக்கு. ஆனால் கடவுள் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார் என்றால், தீமை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக. அப்போ 4 காரியம் பார்த்தோம். நன்மைக்கு நன்மை, நன்மைக்கு தீமை, தீமைக்கு தீமை, தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2வது மைல்னு சொல்றாரு. அததான் உலகம் 1 மைல் நடக்கும், நீ 2வது மைல் நடக்கும். உலகம் உன்னுடைய அங்கேயே கேட்டா அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய மேல் அங்கேயே நீ கொடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ இதான் உன்னை பகைக்கிறவர்களுக்காக, உன்னுடைய எதிரிகளுக்காக, உன்னுடைய சத்துருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஒரே புஸ்தகம் இந்த வேதாகம். ஒரே சத்தியம், அது இயேசுடைய சத்தியம். எவரும் செஞ்சிட முடியாது. உன்னுடைய சத்ருவை நேசிக்க சொல்றாரு. உன்னுடைய ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்றாரு. ஒருத்தன் உன்னை பலவந்தம் பண்ண 1 மைல்னா அவனுக்கு 2 மைல் போன்னு சொல்றாரு. இதுதான் அஹாப்பே, தேவனுடைய அன்பு. அஹாப்பே கொடுக்கக்கூடிய அன்பு. கொடுத்துக்கிட்டே இருக்கும், எதையும் எதிர்பார்க்காது. என்னாவது திருப்பி கொடுப்பாங்கன்னு ஒரு நாள் நினைக்காது. இன்னைக்கு நான் கொடுக்குறேனே, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை என்ன கொடுப்பாங்களா? நோ, நான் இன்னைக்கு இருக்கிறத கொடுக்கிறேன். நாளைக்கு எனக்கு இல்லாமல் போனாலும், ஒருவேளை அவர்கள் திருப்பி கொடுக்காமல் எனக்கு போனாலும், நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் வாழ்க்கையை கொடுத்து, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து, தன் கரங்களை கொடுத்து, தன் கால்களை கொடுத்து, தன்னுடைய முதுகை அவர் கொடுத்து, தன்னுடைய விலாவை கொடுத்து, தன்னுடைய தலையில் இருக்கக்கூடியதான கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து, முகத்தை கொடுத்து, உமிழ கொடுத்து, அறையை கொடுத்து, அவருடைய முடியை பிடுங்கும் பொழுது அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார். சிலுவை வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த அன்பதான் பேதுருகிட்ட போய் கேட்கிறாரு, do you love me, the love of agape? நீ என்ன இந்த தெய்வீக அன்பினால என்ன அன்பு செய்யறான்னு கேட்டேன். அவன் அதுக்கு சொன்னான், இல்ல ஆண்டவரே, I love you, the love of the பிள்ளையோன்னு சொன்னான். நான் உண்மை நேசிக்கிறேன்.
அப்போதான் 2வது முறையும் அதை கேட்டார். 3வது முறை கேட்கும் பொழுது மனம் உடைந்து, உமக்கு தெரியும் என்று சொல்லுகிற பேதுரு தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவன். அவன் ரோமாபுரியில அவனை அறையும் பொழுது ரோம அரசாங்கத்தால் குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிலுவையில் அறையுன்னு சொன்னப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் என் இயேசுவுக்கு தகுதியானவன் அல்ல, இயேசுவை போல நான் தகுதியற்றவன், என தலைகீழாக சிலுவையில அறையுங்கள் என்று சொல்லி சிலுவை மரணத்தை தலைகீழாக ஏற்றுக்கொண்டவன் தான் இந்த பேதுரு என்பதை பார்க்கிறோம். அப்போ ஆதியில இருந்த அன்பு நம்மள்ட்ட இருக்கு. அதை நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்முடைய அன்பு கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? தேவன் மேல் வைத்த அன்பு கூடி இருக்கா? ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, the measure their faith, measure the temple. ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் அதிகாரத்துல ஒரு அளவுகோலை எடுத்துட்டு அளப்பான்னு சொன்னாரு. நம்ம வளர்ந்துருக்கிறோமா? கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவு வந்திருக்கிறோமா? முழங்கால் அளவுல இருந்து இடுப்பு அளவு வந்திருக்கிறோமா? இடுப்பு அளவுல இருந்து நீந்தி முழுகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கிறது? நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை அழகா சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்துட்டா எலியாவை போல வானத்தை ஈஸியா தொற்ற முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்துருள் என்றால் வானம் உங்களுக்கு எட்டுகிற தூரத்துல இருக்கும். வானத்தை தொட முடியும், மழையை கொண்டு வர முடியும், வானத்தை தொட முடியும், கர்த்தரே தெரியும் என்பதை நிரூபிக்க முடியும். இந்த தேசத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரராக, சவால் விடுகிற மனுஷராக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்குரிய எதையும் நினைக்காதீங்க. கர்த்தர்னு சொல்லி கையை உயர்த்தி பாருங்கள், அங்கு இருந்து சத்தம் உங்களுக்கு கேட்கும். கர்த்தர் என்று சொல்லி கரத்தை உயர்த்தி பாருங்கள், வானம் குனிந்து பதில் சொல்லும். கர்த்தர் என்று சொல்லி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானியேல சிங்க கெபில போடுவாங்க என்பது தானியேலுக்கு நன்றா தெரியும். அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்த பொழுதிலும், வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்தும், வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த சிங்க கெபியா இருந்தாலும், சிங்கங்களாக இருந்தாலும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்பதை தானியேல் தெளிவாக அறிந்திருந்தபடினால்தான் இந்த உலகம் உங்களை ஒன்னும் செஞ்சு அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் உங்களை தொட முடியாது, ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்க முடி எவனும் அசைத்து விட முடியாது அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியில இருந்த அன்பை விட்டாய். இப்போ அததான் கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று முதல் கேள்வியை கேட்டார். 4ஆம் அதிகாரத்துல உன் சகோதரனாகி ஆபேல் எங்க ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியில இருந்த அன்பு. ஒரு காரியம் நான் திருப்பி பழைய ஏற்பாட்டுக்குள்ள போறேன். என்னன்னா, ஜனங்கள் பாவம் செய்தார்கள். வடக்கு ராஜ்யம் பாகால தெய்வமாக கொண்டு 722 BCல அசிரியாவுக்கு சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரம் இருக்கிறது, யூதா மற்றும் பென்யமீன். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு, பாவம் செய்யாத. ஏன்னா இவங்களும் விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. யார கும்பிடுறாங்கன்னா, மூலேக்குன்னு சொல்றாங்க, தம்மூசுன்னு சொல்றாங்க, வானராக்கினின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிரதான தெய்வமா இருக்கு. யெகோவா தெய்வத்தை வணங்க வேண்டியவர்கள் மூலேக்க வணங்குறாங்க. யெகோவா தெய்வத்தை வணங்க வேண்டியவர்கள் தம்மூசை வணங்குகிறார்கள். யெகோவா தெய்வத்தை வணங்க வேண்டியவர்கள் இப்பொழுது வானராக்கினை வணங்குறாங்க. அதுக்காக அவங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது கண்ணீரே வந்துடும். அந்த விக்கிரகத்திற்கு அவர்கள் வானராக்கினைக்கு அவங்க அப்பம் சுடும்படியா பையன் விறகு பொறுக்கிறான், தகப்பன் மாவரைக்கிறான், மனைவி அதை அடை சுடுகிறாள். ஆண்டவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் பாருங்க. அவர் எழுதுறாரு, வானராக்கினிக்கு அடை செய்யும்படியாக பிள்ளைங்க விறகு பொறுக்கிறாங்க, கணவன் மாவரைக்கிறான், மனைவி அதை அடை சுடுகிறான். எப்படி வலிச்சிருக்கும் ஆண்டவருக்கு. அப்போ அவங்களை ஆண்டவர் பழைய இந்த தெற்கு ராஜ்யத்துக்கும் தீர்க்கதரிசியில் எழுப்புற ஏசாவை எழுப்பினார், எரேமியாவை எழுப்பினார், யோவேலை எழுப்பினாரு, செப்பனியாவை எழுப்பினாரு, ஆபகுக்கை எழுப்பினாரு. இவங்கெல்லாம் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவங்க கேட்கல. ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்பினார். 70 வருஷம் இருந்தாங்க, திரும்பி வந்தாங்க. அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திரும்ப வந்தாங்க 70 வருஷம் கழிச்சு. செருபாபேல் தலைமையில 538 வராங்க. அப்புறம் 456 வராங்க. 444 நெகேமியா வராரு. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆலயத்தை கட்டுறாங்க, அலங்கத்தை கட்டுறாங்க. கட்டினத்துக்கு பின்னாடி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, 100 வருஷம் போனதுக்கு பின்னாடி திருப்பி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுதான் மல்கியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 6 கேள்விகள். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா திரும்ப சொல்லணுமா? மல்கியா புஸ்தகத்தில் ஜனங்கள் தேவனிடத்துல கேட்ட 6 கேள்விகள். கடவுள்கிட்ட ஜனங்கள் கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா?
அன்மியூட் பண்ணி பேசுங்க டேவிட் ஐயா. ஓகே, அதை சொல்றேன் பாருங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கேட்கிறாங்க, எங்களை எப்படி சிநேகித்தீர்? ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார், அலங்கத்தை கட்டினார், செருபாவில் ஆலயத்தை கட்டினாரு. இவ்வளவு செஞ்ச பின்னாடி 100 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் தான் ஆயிருக்கு, திருப்பி அதே மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எங்களை எப்படி நேசித்தீர்? 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல முதல் கேள்வி கேட்டாங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மறுபடியும் அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எதினாலே அசுத்தப்படுத்தினோம். 1, 2, அடுத்து 2வது கேள்வி 1, 6, 3வது கேள்வி 1, 7. இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இந்த பகுதியில அவங்க கேட்டதான கேள்விகளை பார்க்கிறோம். மறுபடியும் 2ஆம் அதிகாரத்துல 4வது கேள்வியை கேட்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கிறோம், எதனாலே உம்மை வருத்தப்படுத்தணும் என்கிறீர்கள். 4வது கேள்வி கேட்டாங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கேட்டாங்க, உம்மை எதனாலே வஞ்சித்தோம் என்று கேட்டார்கள். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசித்தோம், உமக்கு விரோதமாக நாங்க என்னத்தை பேசணும் கேட்டாங்க. பாருங்க, ஜனங்கள் தேவனிடத்துல கேள்வி கேட்டாங்க. இதனால ஆண்டவருக்கு ரொம்ப துக்கம். அதனாலதான் ஒரு 400 வருஷம் இவங்களை விட்டுட்டு ஆண்டவர் போயிட்டார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு 400 வருஷத்தை ஆண்டவர் விட்டதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான். தேவனிடத்துல கேள்வி கேட்டார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாய் நடந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இன்றைக்கு தீமையாக தெரியலாம், ஆனால் இதற்கு பின்பாக ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீமையை நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன் அவர். அப்போ தேவனிடத்திலே அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அந்த எபேசு சபையானது ஆண்டவர்கிட்ட பார்க்கிறோம், ஆதியில இருந்த அன்பை நீ விட்டுட்டன்னு ஆண்டவர் சொன்னதான காரணம், அவர்கள் துருபதேசத்திற்குள்ளாக கடந்து போய் ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு குறை ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய், வசனத்தை பாருங்க, உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை என்பதாக ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். சபை அப்படி விட்டுடல, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கொடுத்து சொல்றாரு, விலக்கு தண்டு என்பது தன்னுடைய கிருபையை குறிக்கிறது. விலக்கு தண்டு என்பது, உன் விலக்கு தண்டை என்பது அது தேவனுடைய கிருபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளும் கிருபையை நம்ம விட்டு விலகாமல் தேவன் நம்மை பாதுகாப்பாராக. நேரல்ல. அடுத்தது 6வது வசனத்துல சொல்ற, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தர் என்று சொல்லப்படுகிற நிக்கோலாய், ஒரு முக்கியமான காரியங்களை சொல்லிட்டே வர, விலக்கு தண்டு என்பது கிருபையை குறிக்கிறது. இப்போ நிக்கோலாய்னா யாருன்னு அப்படின்னா, இவங்கதான் அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய மக்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோம சக்கரவர்த்தி வெஸ்பாசியன், பெல்லூரியன், டொமினிஷியன், இந்த நாட்கள்லாம் 2 விதமான வணக்கம் இருந்தது. சிலையையும் வணங்கணும், ராஜாக்களையும் வணங்கணும். ராஜாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கடவுளுக்கு சமமாக தங்களை கருதினார்கள். அப்போ 2 வணக்கம் இருந்தது. சிலை வழிபாடும் இருந்தது, ராஜாக்களை வணங்கணுங்கிறதான கண்டிப்பு இருந்தது. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கூட்டம் மக்கள் சொல்லிட்டாங்க, எங்களால முடியாது, நாங்க எங்களுக்கு ஒரு தேவன் தான், ஒரு ராஜா தான், நாங்க அவரை தான் ஆராதிப்போம் அப்படின்னு சொன்னதுனால சிலுவையில அறையப்பட்ட மக்கள் உண்டு. ஆனா ஒரு கூட்டம் எதுக்கு வம்புன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ராஜா சொல்றாரா, ராஜாவும் வணங்கிருவோம், இயேசுவையும் வணங்கிருவோம், விக்கிரகத்தையும் வணங்கிருவோம், இயேசுவையும் வணங்கிருவோம் அப்படிங்கிற மக்கள் தான் இந்த நிக்கோலாய் மதத்தினர். அதாவது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எல்லாம் எப்படி இந்த உலகம் என்ன சொல்லுது அதன்படியாகவே வாழ்ந்து போகிற மக்களாக அது ஆண்டவர் வெறுக்கிறார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின், நிக்கோலாய் என்பது காம்ப்ரமைசிங், 2ஐயும், இதையும் பிடிப்பது அதையும் பிடிப்பது, இருளையும் பிடித்துக் கொள்வது வெளிச்சத்தையும் பிடித்துக் கொள்வது, உலகத்தையும் பிடித்துக் கொள்வது தேவனையும் பிடிப்பது, சபையும் பிடிப்பது உலகத்தையும் பிடிப்பது. சோ ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அதான் நிக்கோலாய் மதஸ்தர் என்பது ஆண்டவருக்கு சொல்றோம். அப்போ 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம். நான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். யாரையும் ஆண்டவர் கம்பல் பண்றதில்ல. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதேன் தோட்டத்தையும் எபேசு சபையும் இணைத்து படிக்கிற இன்னும் ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். ஏதேன் தோட்டமும் எபேசு சபைக்கும். அப்போ ஏதேன் தோட்டத்துல என்னைக்கு அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சாங்களோ, மறுபடியும் அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வாழ்நாள் முழுவதும் அவங்க பாவத்தோட வாழ்ந்துடக்கூடாது என்பதற்காக உடனே தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அந்த கனியை அவங்க ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் எபேசு சபைக்கு முதல் பரிசாக கொடுக்கிறார். எந்த கனியை மனிதன் புசித்திருக்க வேண்டுமோ அந்த கனியை புசிக்காம விட்டுட்டான் பாருங்க,
அந்த கனி, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொண்டு வந்து தேவன் மறுபடியும் அந்த சபைக்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்பதை பார்க்கிறோம். அப்போ என்ன காரியம்னா, இதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கிற தெய்வம். யோபு இழந்ததை திரும்ப கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனாங்க, திருப்பி கொண்டு வந்தார். ஆலயத்தை அந்நியர்கள் இடித்தார்கள், தேவன் கட்டி கொடுத்தார். அலங்கத்தை நெபுகாத் நேசார் இடித்து போட்டு போனார், மறுபடியும் கட்டி கொடுத்தார். அதனுடைய காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மாலை நேரத்துல நீங்க எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, எதெல்லாம் சத்ரு உங்க கையில இருந்து பறித்து கொண்டு போனானோ அதையெல்லாம் திருப்பி கொடுப்பார். உங்களுடைய வஸ்திரத்தை ரூபனும் லேவியும் நப்தலியும் இசக்காரும் பிடித்து அந்த சரீரத்தை நீ போட்டிருந்ததான அந்த வஸ்திரத்தை, நீ உடுத்திருந்ததான பலவர்ண அங்கேயே அதையெல்லாம் கலட்டி உனக்கு குழியில போட்டிருக்கலாம். போர்த்திபார் வீட்டுல போகும்போது அவளும் வஸ்திரத்தை பிடித்து உரிந்து அவனை மறுபடியும் கனவீனப்படுத்திருக்கலாம். சிறைக்கு சென்ற பொழுது சிறை கதையும் கதை மனிதனுடைய கைதிங்கிற ஒரு ஆடையை கொடுத்திருக்கலாம். மறுபடியும் உனக்குள்ள இருக்கிறதை பறிக்கப்பட்டு போனாலும் ஒரு நேரம் வருகிறது, ஒரு ராஜ வஸ்திரம் உனக்காய் காத்திருக்கிறது. ஒரு ராஜ வஸ்திரம் உனக்கு காத்திருக்கிறது. ஒரு ராஜ வஸ்திரம் உனக்கு காத்திருக்கிறது. ஒரு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ராஜ வஸ்திரம் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இளைய மகன் திரும்பி வந்த பொழுது ஒரு ராஜ வஸ்திரம், வெண்மையின் வஸ்திரம், மோதிரம், அதிகாரம், பாதரட்சை, உணவு, மறுபடியும் அதிக மேன்மை, அதிக கனம், அதிக உயர்வு என்பது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மையை வைத்திருக்கிறார். மொர்தெகாய் உடுத்தி கொண்டிருக்கிற காவலின் உடை அல்ல, அது கலட்டப்பட்டு அரண்மனையில அமர்ந்திருக்கக்கூடிய மேலான வஸ்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். எது கர்த்தர் சத்ரு நம்முடைய கரங்களிலிருந்து பிடித்தானோ அதை திரும்பவும் தேவன் கனமுள்ளதாய் திருப்பி கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை எபேசு சபை, ஏதேன் சபை தோட்டத்தோடு இணைத்து படித்து பாருங்கள், அநேக காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த சபைக்கு நாம அடுத்த வாரத்துல கடந்து போவோம். பிதாவாகிய தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், குமாரனா இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட இந்த எபேசு சபையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, நீர் எங்களுக்கு போதித்த, நீர் எங்களுக்கு உணர்த்தின, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இது சபையின் காலம், எழும்புகிற காலம், பிரகாசிக்கிற காலம், சுதந்திரிக்கிற காலம், அடைகிற காலம், அனுபவிக்கிற காலம். ஆண்டவரே, தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய ஒரு காலம். அதை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், பறிக்கட்டும், புசிக்கட்டும். என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்துல ஊழியங்களை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த இணைப்பை ஏற்படுத்தின தலைவருக்காக ஸ்தோத்திரம், பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம், இணைந்து படிக்கிற கனத்துக்குரிய போதர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இன்னும் எங்களுக்கு ஆழங்களை காண்பி, கற்றுத்தாரும், கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க, ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற அத்தனை காரியங்களையும் ஜெயித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி சொல்கிறோம் சுவாமி. மறுபடியும் உங்களுடைய தோட்டத்தின் மையத்தில் எங்களுக்கு கொண்டு செல்லும். கனமும் மகிமையும் உமக்கு இந்த இரவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you so much. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you very much. Thank you, sir. Thank you. God bless you.